வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒருத்தர் பொழந்துட்டு உள்ள போவோம். அவர் யாரா? கௌதம் கம்பீர். இவர் அப்பப்போ நான் நல்ல யோசனை வரும்போது கெடுக்கிறதுக்குன்னே இவர் பக்கத்துல வச்சிருக்கேன். கண்டிப்பா எங்களுக்கு தெரிஞ்சு 2 டீம் ஆடுவாங்க. ஒன்னு ஆஸ்திரேலியா கன்ஃபார்ம், இன்னொன்னு வந்து எங்களுக்கு தெரிஞ்சு சவுத் ஆப்பிரிக்கா ஆடுவாங்க. அவரை மாதிரி ஒரு பிளேயர் கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்? அவன் தானே இழிச்சவன். மேலே போனா மேலே போவான், கீழே வானா வருவான், எந்த டவுன் இறக்கி விட்டாலும் ஆடுவான். அந்த மாதிரி இருக்காண்டா. இந்த வருஷத்தோட மோஸ்ட் ஹைப்டு சீரீஸான பிஜிடி பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி இதுக்கு வந்து நிறைய ஹைப் கொடுத்துட்டு இருந்தாங்க. வர வர ஹைப் கொடுக்கறது எல்லாமே நாசமாக போகுது. நேற்று வேற ஒரு படம் பார்த்துட்டு வந்தேன். ஸோ ஓகே, கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். ஸோ முக்கியமாக பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் ரொம்ப ஹைப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்காரன் தான். பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்கான் 2 மாசமா. 3வது ஹேட்ரிக் வெற்றி இந்தியா அடிக்குமானாங்க. ஹேட்ரிக்கா இந்தியா வெற்றி அடிக்கலையோ 3-0ன்னு இந்தியா தோத்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த சீரீஸ்குள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் ஆஹா பார்த்தீங்களா, அப்போ ஆஸ்திரேலியா தான் ஜெயிக்கும் அப்படின்னு நினச்சா ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் கூட விளையாடுற ஓடிஐ சீரீஸ்லையும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல, மொக்கையாக தான் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. 2 டீம்லையுமே பேட்ஸ்மேன்ஸ் பெருசாக ஷைன் பண்ணல அப்படின்றதான் ஒரு நல்ல டாக் ஆஃப் த டவுனாகவே இப்படி இருக்குது. ஆனால் 2 டீமே போலர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்களான்னா இல்லை. அந்த பக்கம் 3 பேர் இருக்காங்க. 3 பேருமே வெயிட்டான பர்ஃபார்மன்ஸாக இருக்காங்க. ஸ்டார்க்காக இருக்கட்டும், ஏசில்வுட், பேட் கமிங்ஸ் 3 பேருமே. பேட் கமிங்ஸ்லாம் இர்ரா டயர்டா இருக்குடா, சாப்பிட்டு வந்து அடிக்கிறேன், ரெஸ்ட் எடுத்துட்டு வராரு. பாகிஸ்தான் சீரீஸ் கூட ஆடாம. ஸோ அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்றாரு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒருத்தர் பொழந்துட்டு உள்ள போவோம். அவர் யாரா? கௌதம் கம்பீர். ஐயா நீங்க ஏன் தோத்தீங்கன்னு கேட்டேன். ஆமா நான் தோத்துட்டேன், இப்போ என்ன அப்படின்னு கேட்கிறாரு. I'm not going to sit here and defend. I think we were outplayed in all the 3 departments. They were more professional and we accept that. And I think the criticism what we are receiving, I think we take it with both hands and we keep moving forward, keep getting better every day. ரிக்கி பாண்டிங் இந்த மாதிரி சொன்னாருன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? ஆமா அவர் சொன்னாரு, அதுக்கு என்ன? அவர் போய் ஆஸ்திரேலியா சொல்லிட்டு இருக்கீங்க. What does Ponting has to do with Indian cricket? I think you should think about Australian cricket and more importantly, I've got no concerns. அது தப்பு தானே. அப்போலாம் சொல்லுங்க. நீங்கள் என்ன சொல்லலாம்? சீனியர் பிளேயர்ஸ் வந்து முக்கியமான இதில் ஸ்டெப் அப் பண்ணுவாங்க கண்டிப்பாக அப்படின்னு நீங்கள் சொல்லி அதை முடிச்சிருக்கலாம். நெக்லா பேசுறது வந்து சரி இருக்கா இருக்கு பார்த்தீங்களா? சரியா இல்லை. ஸோ அது மிகப்பெரிய தவறாக தான் இருக்குது. சொல்லுவாங்க போல, ஐயா இவனை ஏன் கூட வச்சிருக்கீங்க? இவர் அப்பப்போ நான் நல்ல யோசனை வரும்போது கெடுக்கிறதுக்குன்னே இவர் பக்கத்துல வச்சிருக்கேன். சரி ஓகே, இந்தியாவோட ப்ரெடிக்ஷன் என்னடா? அதுக்கு தான் இந்த வீடியோவே நாங்கள் பார்க்க வந்தோம். சொல்லி தொலையண்டான்னு கேட்டிங்கன்னா இந்தியா 4-0ன்னு தோற்றுரும் அப்படின்றத இந்த வீடியோ ப்ரெடிக்ஷன். அப்பசக்கூடமாக பேசுகிற தருத்துக்கு பொறுத்த தருத்துருமே அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. ஸோ இந்தியா 4-0ன்னு தோக்குன்றதான் எங்களுக்கு ப்ரெடிக்ஷனாக இருக்குது. ஸோ ப்ரெடிக்ஷனை விட அனாலிசிஸ்னே சொல்லலாம். ஏன்றதை இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஸோ வீடியோக்குள்ளே போவோம். ஸோ வெல்கம் டு த வீடியோ. ப்ரெஸ் மீட்லாம் முடிஞ்சது. ப்ரெஸ் மீட் முடிஞ்சதுக்கப்புறம் முக்கியமாக எல்லாரும் வந்து ஊருக்கு கிளம்பி போகிற மாதிரி ஆஸ்திரேலியா கிளம்பி போனாங்க. ஆனால் ஒரே ஒரு முக்கியமான ஆள் போல், ரோஹித் சர்மா போல். ஏன்னு கேட்டால் மை பர்சனல் ஒர்க் 2 days லீவ் கொடுங்க அப்படின்ற மாதிரி அவர் வீட்டுக்கு போய் அவர் ஒய்ஃப் குழந்தை போனது இருக்குது, அதை பார்க்க போயிட்டார். கௌதம் கம்பீர் கிட்ட தம்பி அவர் வருவாரா வரமாட்டாரா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். ஐ டோன்ட் நோ. சாரி என்ன உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது எஸ் அப்படின்ட்டாரு. சரி போன வாட்டி இதே மாதிரி தான் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கோலி வந்து அவருக்கு குழந்தை பிறக்குதுன்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டாரு. ஸோ இவங்க ஆடாது ஒரு பெரிய டிராபேக்காக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இவங்க 2 பேரை விட முக்கியமான ஒருத்தர் ஆடு இருக்கார். அவர் தான் பார்த்தீங்கன்னா புஜாரா. போன வாட்டி புஜாரா ஆன இன்னிங்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் நடந்தது. 4 மேட்ச்லையும் கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக அவர் 150 பால் ஆடிப்பார். 150 பால், 120 பால், ஒரு மேட்ச்ல 200 பால் ஆடி 40 ரன் அடிச்சுப்பார். நீங்கள் கடைசி மேட்ச் பார்த்துருப்பீங்களே, பண்ணிட்டு சம்மடி அடிச்சிருப்பாரு. அந்த மேட்ச்சில் போய் பாருங்க, புஜாரா வந்து வெறும் 50 ரன் எவ்வளோ தான் அடிச்சிருப்பாரு. ஆனால் 200 பால் அடிப்பார். கிட்டத்தட்ட அது 200 பால் எவ்வளோனா 25 ஓவர்ஸ்க்கு மேலே. அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ நேரம் அவர் கிரீஸில் நின்றுப்பார். இப்போ இந்தியா வந்து நியூசிலாந்து கூட தோத்தாங்களே, அதில் முக்கியமான காரணமே பண்ணிட்டு இந்த பக்கம் நின்று தான் இருப்பார். கூட யாருனா நிற்கல, எல்லாரும் நிற்கல. எல்லா பெரிய அக்ரெசிவ் பேட்ஸ்மேன் வீசிங்கனே இருக்கிறது எல்லாரும் பேர். ஸோ இந்தியாவோட ஃபார்ச்சூன்ஸ் புஜாரா கிட்ட தான் இருந்தது. அதுக்கப்புறம் ரஹானே இருந்தார். 2 பேருமே ஓவர்சீஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பேரும் ஏன் உட்கார வச்சுன்னு கேட்டால் சாரி வி டோன்ட் நோ, அவங்களுக்கு வயசாயிருச்சுன்னா அவங்கள மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நீங்கள் எடுத்துகிட்டு வரணுமே தவிர அது வரைக்கும் அவங்கள வச்சுக்கணும். அவங்கள அடிச்சு பற்றி விட்டு புதுசாக ஒருத்தங்க அட்டாக்கிங் கேம் ஆடுறோன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு மொத்தமாக கவுத்து விட்டுறக்கூடாது. அந்த மாதிரி கவுத்து விட்டாங்க. இப்போ அவர் வரல, சரி என்னப்பா பண்ணலான்னு கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா கேஎல் ராகுல் ஓப்பனிங் ஆட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்லர் ஒரு வீடியோவில் கலாய்ப்பார் பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் த விக்கெட். KL Rahul, nice, yep, round the wicket, yep. அந்த மாதிரி ஓடி வந்து ரவுண்ட் விக்கெட்டில் போட்டிங்கன்னா நியூ பாலில் கேஎல் ராகுல் ஈஸியாக அவுட் ஆயிடுவார். அவர் நீங்கள் போய் ஓப்பனிங் இறக்கி விட்டிங்கன்னா மொத்தமாக சோழியை முடிச்சு விட்ருவாங்க. பிரித்தி ஷா போன வாட்டி முடிச்சு விட்டாங்களா அந்த மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. நீங்கள் அவருக்கு ஒரு கன்சிஸ்டண்டான டவுன் கொடுக்காம இருக்கிறது தான் தப்பு. ஆமாம் நாங்களே சொல்கிறோம், கன்சிஸ்டண்டான ஒரு டவுனே கொடுக்கல. அதை வர பெருமையாக கௌதம் கம்பீர் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார். When you go with the experienced players as well, I think, and that is the quality of a man.
that he can actually bat at the top of the order, he can bat at number 3, and he can actually bat at number 6 as well. அவரை மாதிரி ஒரு பிளேயர் கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்? அவன் தானே இழிச்சவன். ஏன் மேலே போனால் மேலே போவான், கீழே வானா வருவான், எந்த டவுனுக்கு இறக்கி விட்டாலும் ஆடுவான், அந்த மாதிரி இருக்காண்டா. அவர் எந்த டவுன் இறக்கி விட்டாலும் ஆடுறாரு. அவர் கரியரோட டவுன்ஃபாலே அதுதான் முக்கியமான காரணம். சரி, பிஜிடி சீரிஸ்குள்ளே வருவோம், அவரை விட்டுருவோம். ஸோ அபிமன்யு ஈஸ்வரன் இருக்காரு, அவருக்காக நல்ல சான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அபிமன்யு ஈஸ்வரன் இந்தியா ஆடும் போது நாங்கள் என்ன நோட் பண்ணோம்னா, அவர் வந்து பாலை எடுத்துகிட்டு பேட் எடுத்துகிட்டு போய் இப்படி வைக்கிறாரே தவிர அடிக்கவோ புஷ் பண்ணவோ மாட்டார். இஸ் கோயிங் அண்ட் டெஸ்டிங் த பால் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. அதனால் அவர் ஆஸ்திரேலியாவில் ஒர்க் ஆக மாட்டார்னா கண்டிப்பாக ஒர்க் ஆக மாட்டார் அப்படின்றதான் எங்களுக்கு இருந்தது. ஸோ அப்புறம் சும்மன் கில் இருக்காரு. நீ எப்போ சும்மன் கில் சப்போர்ட் தான்டா பண்ணுவேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வழக்கம் போல் அதான். சும்மன் கில் நல்லா தான் ஆடுவார். ஏன்னா அவர் பால் ஸ்கிட் ஆனாலோ பவுன்ஸ் ஆனாலோ சும்மன் கில் பர்ஃபார்ம். கீழேருந்து வரன்னு யோசிக்காதிக்க மன்னிக்கவும். நாங்கள் அந்த வீடியோ எடுக்கும் போது சும்மன் கில் ஆடுவார்னு நினச்சோம். ஆனால் இப்போ அவர் தமிழ்நாள் விளையாடவில்லை. அதனால் வந்து அவர் நல்லா விளையாடுவார்களா, அந்த பிளேஸில் விராட் கோலி பயங்கரமாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்றது இந்த வீடியோவில் தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நாங்கள் திருப்பி கீழே போயிட்டு வீடியோ மாதிரியுமே அன்பாஸ் ஆகிடும். நன்றி. ஆனால் ஆஸ்திரேலியா வந்து ஒரு பிரில்லியண்டான ஒரு விஷயம் இந்த சீரீஸில் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்டை சூஸ் பண்ணது இருக்குல்ல. எப்போயுமே பர்த்துலலாம் 3வது டெஸ்ட்டோ 4வது டெஸ்ட்டோ தான் நடக்கும். ஆனால் எடுத்தவொடனே பர்த்தில் மேட்ச் வச்சுருப்பாங்க, பால் நல்லா பவுன்ஸ் எடுக்கும் அப்படின்றதுனால. ஸோ அங்கே அதுக்கப்புறம் அடிலைட்டில் கோலி நல்லா ஆடுவார். கோலி ஸ்விங் ஆட மாட்டான்றதுனால பிங்க் பால் அங்கே போட்டு ஸ்விங் ஆகிற கண்டிஷன்ஸில் அடிலையில் மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பின் ஆகக்கூடிய கிரவுண்டு ஆஸ்திரேலியாவில் இருக்குன்னா அது மெல்பர்ன் இல்லைனா சிட்னி. இது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு கிரவுண்டில் கண்டிப்பாக ஸ்பின் எடுக்கும். ஸோ ஆனால் நிறைய ஸ்பின் எடுக்காது, ஓரளவுக்கு டேர்ன் இருக்கும். ஓகேவா? அந்த கிரவுண்ட்லாம் கடைசியாக வச்சுக்கிட்டு நல்ல பவுன்ஸ் இருக்க ட்ராக்கை ஃப்ரண்ட்டில் வச்சு இந்தியாவை முடிச்சு விட்டுறலான்னு சரி ஆஸ்திரேலியா மேனேஜ் பண்ணுறோம். நல்லா டீமாக செட் பண்ணி யோசிச்சு உட்காந்து இந்த ஷெடியூலில் போட்டிருப்பாங்க போல். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸ்கெட்ச் பண்ணால் ஸ்கெட்ச் மிஸ் ஆகாது. அவங்க ஸ்குவாட் வழக்கம் போல் உங்களுக்கே தெரியும். 3 ஃபாஸ்ட் பவுலர், ஒரே ஒரு ஸ்பின்னர் நேத்தன் லைனே வந்து ஃபாஸ்ட் பவுலர் மாதிரி தான் ஓடி வந்து திருப்பிக்கிட்டு இருப்பார். நல்ல பவுன்ஸ் எடுக்கும். நீங்கள் சொல்லலாம் துருவ் சுரேல் நல்லா தான் ஆடினார். அவன் துருவ் சுரேல் நல்லா ஆடினார். ஆனால் அவங்க வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. பண்ட்டை உள்ளே கூப்பிட்டுட்டு சர்ஃபாஸ் கானுக்கு கொடுப்பாங்க. சர்ஃபாஸ் கான் வந்து நல்லா ஆடுவாரா ஆட மாட்டாரா அப்படின்னு எங்களுக்கு தோணும் போது நல்லா ஆட மாட்டாருன்னு தோணுச்சு. ஏன்னா இந்தியன் கண்டிஷன்ஸில் அவர் நல்லா ஆடலாம், பவுன்சி ட்ராக்ஸில் அவர் பெருசாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டாரோ அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. இதெல்லாம் தான் இந்தியா தோக்கிறதுக்கான முக்கியமான நிறைய ரீசன்ஸாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்னீங்கடா ஆஸ்திரேலியா டீம்ஸும் ஃபார்மில் இல்லை அப்படின்ட்டு. ஆமாம், ஆஸ்திரேலியன் டீம் பேட்டிங் ஃபார்மில் இல்லை தான், அது உண்மை தான். ஆனால் அவங்க ஊர் கண்டிஷன்ஸுக்கு வரும்போது கண்டிப்பாக நல்லா ஆடிடுவாங்க. அது இல்லாமல் இந்தியன் போலிங்கும் வீக்காக தான் இருக்குது. ஒருத்தர் ரிவர்ஸ் ஸ்விங் போடுறதுக்கு எப்போவுமே டீம் இந்தியாவில் இருப்பாங்க. அது ஒன்று இஷாந்த் சர்மாவாக இருப்பார், அப்படின்லாம் ஷமி இருப்பார். 2 பேருமே இல்லை. இப்போ எடுத்துகிட்டு போன டீமில் ரிவர்ஸ் ஸ்விங் போடுறதுக்கு ஆள் இருக்கானா? இல்லை. எல்லாருக்கும் இன்ஜுரி, பாதி பேர் ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஸோ ரிவர்ஸிங் போகிறதுக்கு ஆள் இல்லை. அதுவும் ஒரு முக்கியமான கருத்து. சிராஜ் போடுவார், நீங்கள் தூக்கிட்டு வந்தீங்கன்னா டிஎஸ்பி வந்து ஸ்விங் வேணால் போடுவார். சீமில் ரிவர்ஸ் ஸ்விங்லாம் போடவே முடியாது. ரிவர்ஸ் ஸ்விங் போடுறதுன்றது ஒரு நல்ல டெக்னிக். அது வந்து ரொம்ப கம்மியான பேருக்கு தான் வரும். அது வந்து இந்தியாவில் ஷமி தான் நல்லா போட்டுட்டு இருந்தார். அவரும் சீரீஸில் இல்லை. ஆனால் இந்தியா தோக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போது தோத்துட்டா என்னடா நடக்கும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் இருக்குல்ல, அது கண்டிப்பாக இந்தியா போகாது. கண்டிப்பாக எங்களுக்கு தெரிஞ்சு 2 டீம் ஆடுவாங்க. ஒன்று ஆஸ்திரேலியா கன்ஃபார்ம், இன்னொன்று வந்து எங்களுக்கு தெரிஞ்சு சவுத் ஆஃப்ரிக்கா ஆடுவாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா வாசஸ் ஆஸ்திரேலியா தான் கண்டிப்பாக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலாக இருக்கும். அதில் யார் வேணால் ஜெயிக்கலாம். எங்களுக்கு தெரிஞ்சு சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சு ரொம்ப சந்தோஷப்படுவோம். அவங்க வந்து நம்மகிட்ட தோத்துட்டாங்களே. அதனால் யாரெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லபிஷன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஸ்டீவ் ஸ்மித்தும் சரி, உஸ்மான் கவாஜாவும் சரி. ஸோ இந்தியாவில் வந்து பண்ட் இஸ் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன், உங்களுக்கே தெரியும், நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு. பும்ராவும் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுவார். நீ ஏன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸை சொல்ல ஆஸ்திரேலியான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ ஃபாஸ்ட் பாலர்ஸ் எப்பவுமே நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதனால் அந்த டீமில் கண்டிப்பாக ஆஸ்திரேலியா தான் ஜெயிக்கும். 4-0 முடிஞ்சிடும் அப்படின்னு நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறோம். தப்பாக இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றுங்க. நாங்கள் சொன்ன ரீசன்ஸ் தப்பாக இருந்தாலும் நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.